தற்பொழுது நாம் பார்ப்பது தென்னாங்கூர் பாண்டுரங்கன் திருக்கோவில். இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி செல்லும் சாலையில் வந்தவாசியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. சிறப்பான ஒரு தென்னிந்திய கட்டடக்கலையும் வட இந்திய கட்டடக்கலையும் ஒருங்கே அமைந்த திருக்கோவிலாக இது காட்சியளிக்கிறது. தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் இதுபோன்று கோவில் வேறு எங்கும் இல்லை. இந்த கோவில் இது நாம் பார்ப்பது ராஜகோபுரம். 5 நிலைகளை கொண்ட இந்த ராஜகோபுரம் அதேபோன்று மற்ற 3 பக்கமும் வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய பக்கங்களிலிருந்து வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு கோபுரமும் 3 நிலைகளை கொண்ட கோபுரங்களாக அமையப்பட்டுள்ளது. தற்போது நாம் கோவில் உட்புறம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்ப்பது கருவறைக்கு மேலுள்ள கோபுரம். விமானம் எப்பொழுதும் பக்தர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் பார்ப்பது இந்த மூலவருக்கு மேலுள்ள அந்த கோபுரத்தை தான் நாம் தற்பொழுது பார்க்கிறோம். இந்த கோபுரம் என்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தை போன்ற ஒரு வடிவமைப்பில் இந்த கோபுரம் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மூலவராக பாண்டுரங்கனும் தாயார் ரகுமாயியும் வீற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் மூலஸ்தானத்தில் பார்க்கலாம். தற்பொழுது அந்த மூலஸ்தானம் செல்வதற்கு முன்பாக உள்ள அந்த அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் தற்போது பார்க்கிறோம். முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த கோவில் கோபுரத்தின் மேலே தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். பொதுவாக கோவில்களில் கோவில் பிரகாரத்தில் தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். ஆனால் இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி சிலையை கோபுரத்தின் உச்சியில் அவர்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு காட்சியை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த கோவிலுக்கு வந்தால் நமக்கு கிடைக்கும். அதேபோன்று தற்போது மேற்கு புறமாக அந்த கோவிலுக்கு பின்னால் இருந்து நாம் அந்த ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு இன்றைய தினம் வடபழனி பணிமனையிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தோடு ஒரு மாநாட்டிற்கு விழுப்புரம் மாநாட்டிற்கு செல்லும்போது வழியில் இந்த கோவிலில் பார்த்துவிட்டு செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்ப்பது மேற்கு புறம் உள்ள அந்த கோபுரம். 3 நிலைகளை கொண்ட அந்த கோபுரத்தை தான் நாம் பார்க்கிறோம். மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கோபுரம் வேறு எங்கும் தமிழகத்தில் இது போன்ற கோவிலையும் வடிவமைப்பையும் நாம் காண முடியாது என்பதுதான் இந்த கோவிலில் உள்ள ஒரு முக்கியமான செய்தியாகும். இந்த கோவிலில் புத்தாண்டு, கோகுலாஷ்டமி, அதேபோன்று இந்த மாதம் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி ஆகிய நாட்களில் சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். தற்பொழுது நாம் பார்ப்பது மூலவர் பாண்டுரங்கன் ரகுமாயி 12 அடி உயரம் கொண்ட மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட மூலவரைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இந்த மூலவரை நாம் தரிசிக்கலாம் என்பது விசேஷமான ஒன்றாகும். அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலை நீங்கள் சென்று பார்ப்பதற்கு
ஒரு நல்ல ஸ்தலமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தோழர்களே.